வெல்கம் டு மூவி டுடே. எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்கிற தலைவர் தம்பி தலைமையில் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, ஜீவா அவரோட கிராமத்தில் பஞ்சாயத்து தலைவராக இருக்கார். அதே கிராமத்தில் தம்பிராமையா குடும்பமும் இளவரசு குடும்பமும் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு ஏட்டா போட்டி எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த நிலைமையில் ஒரு நாள் தம்பிராமையா குடும்பத்தில் ஒரு டெத்து விழ, அதே சமயத்தில் இளவரசு குடும்பத்துலேயும் ஒரு கல்யாணம் வைக்க, இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு பிரச்சனை கிளம்ப, அது நம்ம பஞ்சாயத்து தலைவராக இருக்கிற ஜீவா கிட்ட வர, அதை எப்படி அவர் தீர்த்து வச்சார் என்பதை காமெடி கலந்து சொல்லியிருப்பது தான் மீதி கதை. இப்போ வாங்க பாசிட்டிவ்ஸ் என்னென்ன நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம். பாசிட்டிவ்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் சரி செகண்ட் ஹாஃப்லேயும் சரி அங்கங்கே வர காமெடி சீன்ஸ்லாம் ரொம்பவே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபியும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த கிராமத்தோட வாழ்வியலை காமிச்சதாகட்டும், அதோட சுற்றுப்புறச்சூழலை காமிச்சதாகட்டும்னு சொல்லி எல்லாமே ரொம்பவே பார்க்க அழகாக இருந்துச்சு. ஜீவாவோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. படம் ஃபுல்லாகவே ரொம்ப ஈஸியாக கேஷுவலாக நடிச்சிருந்தான்னு தான் சொல்லணும். இதில் நடிச்சிருந்த மற்ற கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. மியூசிக்கும் பிஜிஎம்மும் இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இப்போ வாங்க நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம். இந்த படத்தை ஒரு மலையாள டைரக்டர் எடுத்ததால் நிறைய இடத்துல மலையாள படத்தை பார்க்குற ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஃபைனலாக இதில் நிறைய காமெடி சீக்வன்ஸை ஆட் பண்ணியிருக்கலான்னு தோணுச்சு. அதுக்கான ஸ்கோப் இருந்தும் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஓகேவான ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3 கொடுப்பேன். இதில் அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, ஸோ ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவிடுங்க. தேங்க்ஸ்.